கொடைக்கானலில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து உரையாடினார். சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி முடிவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலையொட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் குடும்பத்தினருடன் கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வருகிறார். இந்த ஓய்வின் போதும் அவர் தொடர்ந்து காலை நடைபயிற்சி மேற்கொள்வதையும் பொதுமக்களை சந்திப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கொடைக்கானல் ஏரி சாலையில் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சிறிது நேரம் சைக்கிளில் பயணித்து பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது முதலமைச்சருடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து உரையாடினார். சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி முடிவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலையொட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் குடும்பத்தினருடன் கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வருகிறார். இந்த ஓய்வின் போதும் அவர் தொடர்ந்து காலை நடைபயிற்சி மேற்கொள்வதையும் பொதுமக்களை சந்திப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கொடைக்கானல் ஏரி சாலையில் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சிறிது நேரம் சைக்கிளில் பயணித்து பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது முதலமைச்சருடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.